வணக்கம் நண்பர்களே, தம்ப்நெயிலை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்க வந்துருந்தீங்கன்னா விவேக் சார் சொன்ன டைலாக் தான் ஞாபகத்து வருது. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். இந்த டைலாக் தான். ஒன்றும் நம்ம யாருக்கோ பால் ஊற்றுவோம், இல்லை நமக்கு யாரோ பால் ஊற்றுவாங்க. ஒரு நாள்லாம் வண்டி ஓட்ட முடியாதுங்க. வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு விஷயம் வேணும். கார் வேணும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா நம்ம முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. பைக் மாதிரி தாங்க வண்டி, கார் ஓட்டுறது. பைக்கில் எப்படி கிளச்சு, கியரு, ஆக்சிலேட்டர், பிரேக் இருக்குது, அதே மாதிரி தான் வண்டியிலையும். என்ன அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம். பைக்கில் கிளச்சு கையில் பிடிக்கிறோம், கியர் காலில் போடுறோம், ஆக்சிலேட்டர் கையில் கொடுக்குறோம். இது டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. கிளச்சு காலில் போடுறோம், கியர் கையில் போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வண்டி ஓட்டும்போது என்ன ஃபஸ்ட்டுனா, சீட்டு உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய விபத்துகள் சீட்னால தான் நடக்குது. கம்ஃபர்ட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க, அதனால தான் நிறைய விபத்துகள் நடக்குது. சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வண்டி ஓட்டணும்னு ஆசை உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸ்டேரிங்கில் உட்காந்து ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ் ஓட்டும்போது டிரைவர் எந்தெந்த இடத்துல கியர் ஷிஃப்ட் பண்ணுறாரு, ஸ்லோ பண்ணுறாரு, எப்படி ஓட்டணும் நம்ம பார்த்தாலே பாதி வண்டி ஓட்டி பழகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைசன்ஸ் வச்சுள்ள நபரை வச்சு நம்ம இங்கே உட்காந்து ஸ்டேரிங்கில் உட்காந்து வண்டி ஓட்டி பழகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னா ஏபிசி இருந்தால் வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கலாம். எதனா ஏபிசின்னு கேட்குறீங்களா? ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சு, இது பேர் தான் ஏபிசி. ஒரு சிலர் பதட்டத்தில் ஆக்சிலேட்டர் பிரேக் நினச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. நிறைய விபத்து. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி. ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கிளச்சு. இதை நம்ம எந்த ஒரு டென்ஷனான டைம்லையும் மறக்காமல் இருந்தாலே பாதி விபத்தை தவிர்த்துடலாம். இன்னொன்று, வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் கட்டாயம் நீங்கள் போட்டுக்கணும். சீட்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்கணும். எனக்கு சாஞ்சிருக்கு, நேராக வச்சுட்டேன், ஸ்டேரிங் ரோடு வியூவில் கரெக்டாக வந்துச்சுன்னா அதிலே நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஓட்டலாம். ஓட்டியாச்சு. இப்போ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு நிறைய ஆகும். ஒரு திரும்ப காட்டுறேன். டிஸ்பிளே நிறைய ஆகும். இதெல்லாம் வண்டியோட ஃபியூச்சர்ஸ். இதில் மெயினாக இந்த ஆயில் இதுவும் பிரேக் இதுவும் இந்த ஹேண்ட் பிரேக் சிம்பிள் இருக்கும். இந்த இங்கே இருக்குது. இது ஹேண்ட் பிரேக் சிம்பிள், இது பேட்டரி, இது ஆயில். என்ஜின் சிம்பிள் கொஞ்சம் வண்டியில் ப்ராப்ளம்னால இந்த என்ஜின் வருது. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆயிலும் போயிடும், இங்கே க்ளோஸ் போடும், ஆயிலும் போயிடும், அந்த இது பேட்டரி சிம்பிளும் போயிடுச்சு. டைனமோ ஹேண்ட் பிரேக் மட்டும் இருக்குது. இப்போ இங்கே காட்டுங்க. இப்போ இங்கே ஹேண்ட் பிரேக்கு நான் ரிலீஸ் பண்ண உடனே இப்போ அந்த ஹேண்ட் பிரேக் இதுவும் போயிடுச்சு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வண்டியில் எந்த ப்ராப்ளம்லையும் அர்த்தம். நம்ம தாராளமாக வண்டி எடுத்து போகலாம். இப்போ நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு சொல்லித்தரேன். கட் பண்ணுங்க. வண்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு கியர் போட்டு, ஃபஸ்ட்டு கியர் கிளச்சை மிதித்து ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கேன், மூவ் பண்ணுறேன், வண்டி போகுது. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வண்டியோட கிளச்சு கண்ட்ரோல் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆஃப் கிளச்சா, முக்கா கிளச்சான்னு பார்த்துக்குங்க. அது நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சை லேசாக காலை தூக்கினாலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க. ஒரு ஸ்டேஜில் வண்டி மூவ் ஆகும். அதுதான் உங்கள் கிளச், வண்டியோட கிளச் உள்ள இடம். அந்த இடத்துல நீங்கள் ஸ்லோவாக கிளச் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஆக்சிலேட்டரு பெடல் நீங்கள் லேசாக கொடுத்தாலே வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகும்போது இந்த மாதிரி வெக்குன்னு தான் ஓட்டுவீங்க. அது எல்லாத்துக்கும் வர்றது தான். அதனால் பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு கிளச்சு கண்ட்ரோல் தெரிஞ்சிட்டோம்னா போதும். இப்போ நான் செகண்ட் கியர் போடுறேன். அதே மாதிரி தான் கிளச்சை மிதிச்சுட்டு கியர் செகண்ட் கியர் பின்னாடி தள்ளணும்னா அதே மாதிரி கிளச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பக்கத்துலேருந்து லேசாக மூவ் பண்ணால் போகும். இப்போ நீங்கள் பார்த்தா நல்லா தெரியுங்க. கீழே காட்டுங்க. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, நல்லா பாருங்கள். கிளச்சில் தான் வண்டி போகுது. கிளச்லேயும் எடுத்துட்டேன். நமக்கு மூவ் ஆகிற வரைக்கும் தான் வண்டி ஆஃப் ஆகும். இப்போ தேர்ட் கியர் போட போகிறேன். ஆக்சிலேட்டரே கொடுக்கல, வண்டி போகுது. இப்படி முட்டுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடு பத்தலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கிளச்லேயே தான் போகுது. ஆக்சிலேட்டரில் நான் கொடுக்கல, தெரியுதா காலு? ஆனால் வண்டி மூவ் ஆகுது. இந்த ஸ்பீடில் 10 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. வண்டிக்கு ஆக்சிலேட்டரே தேவையில்லைங்க. கிளச்சு மூவ்லேயே வண்டி போகும் தாராளமாக. அடுத்தபடியாக பார்த்தோம்னா தேர்ட் கியர் போடணும். ஒரு கியருக்கு தகுந்த ஸ்பீடு கொடுத்தா தான் வண்டி முட்டாமல் போகும். இப்போ தேர்ட் கியர் போட்டோம்னா அதே மாதிரி நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி எடுக்க முடியாது, ஏன்னா முட்டும். தேர்ட் கியருக்கு உண்டான ஸ்பீடு பத்தலை, அதனால் ஆக்சிலேட்டர் கொடுத்தே ஆகணும். பார்த்தோம்னா இப்போ நியூட்ரல் இருக்குது. இப்போ கிளச்சு மிதிக்கிறேன்,
கியர் பாருங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன், போட்டாச்சு. இப்போ கிளச்சில் தான் கால் இருக்குது, ஆக்சிலேட்டர் இது பிரேக்கு, இது கிளச் மிதிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் எடுக்கிறேன். இந்த கால்வாசி தான் எடுத்தேன். வண்டி பார்த்தா மூவ் ஆகுதா, உங்களுக்கு தெரியும், ரோடை பார்த்தா மூவ் ஆகுது. ஸோ இந்த கால்வாசியில் வந்து என்னோட கிளச் இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகும்போது நம்ம அப்புறம் லேசாக ஆக்சிலேட்டர் காலில் கொடுத்துக்கிட்டே இந்த கிளச் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா வண்டி ஆஃப் ஆகாது. செகண்ட் கியருக்கு அதே மாதிரி ஆக்சிலேட்டர்லேருந்து எடுத்துடணும். செகண்ட் கியர் போட்டு லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். முழுசாக எடுத்து நீங்கள் சடனாக எடுத்தீங்கன்னா வண்டி சுண்டும் ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம வந்து கியர் ஸ்விப் பண்ணுற மெத்தடு. சரியா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ தேர்ட் போகிறேன், கிளச்சை மிதிச்சுட்டு ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடணும். தேர்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கிளச்சிலேருந்து காலை மெதுவாக எடுக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் ஓடுற மெத்தடு. வண்டி போகுது பார்த்தீங்களா, சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேரிங்கில் தான் உட்காந்து ஓட்டணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து ஒருத்தன் ஓட்டும் போது, இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க வைங்க, நான் எப்படி ஓட்டுறேன், எந்த இடத்துல கீரு டவுன் பண்ணுறேன், எந்த இடத்துல எப்படி ஓட்டுறேன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வண்டி ஓட்டின மாதிரி தான். ஸ்டேரிங்கில் உட்காரும்போது மட்டும் ஒரு ஓட்ட தெரிஞ்ச நம்பரை உட்கார வச்சு அட்வைஸ் எந்த இடத்துல எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் கேட்டு ஓட்டுக்கலாம். அடுத்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தோம்னா சேம் அதே மெத்தட் தான். நிறைய பேருக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது, ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லை ஆஃப் ஆகிடுன்னு நினச்சிட்டு வேகமாக விட்டு ஏற்றி இறக்குவாங்க. ஸ்பீட் பிரேக்கரில் வந்து சேம் அதே பேட்டர்ன் தாங்க. பக்கத்தில் போனோடனே வண்டி ஸ்லோ பண்ணணும். இந்த இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸ்பீட் பிரேக் போயிடுச்சு, கொடுங்க. அடுத்து ஸ்பீட் பிரேக் வரும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் போயிட்டுருக்கேன், இங்கே அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் கொண்டு வந்தேன். ஸ்பீட் பிரேக் அங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பிரேக் லைட்டாக அணைச்சி கிளச்சை மிதித்து கீர் டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர்னு கால் எடுத்துட்டேன். கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பேட்டர்னில் தான் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஓட்டணும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட்டு திரும்புகிறோம்னா இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்பணும். ஒரு 10 அடி இருக்கும்போது நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஏன்னா சடனாக திரும்புகிற ஸ்டேஜில் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் போடக்கூடாது எப்பயுமே. ஏன்னா நேராக போகிறேன்னு நினச்சிட்டு எல்லாம் வண்டிக்கு பின்னாடியே வருவாங்க. சடனாக நம்ம திரும்பும்போது வண்டிக்கு பின்னாடி வரவங்க நம்ம வண்டியில் அடிபட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எப்பயுமே ஸ்பீட் பிரேக்கர்னாலும் முன்னாடியே நம்ம பிரேக் பண்ணணும். பக்கத்தில் போய் நறுக்கும் பிரேக் போட்டோம்னா பின்னாடி வர வண்டிக்காரன் வந்து நம்மளை இடிச்சிருவான். ஸோ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக, வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாகவே எல்லாமே நம்ம இண்டிகேட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் திரும்புகிறோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டுருணும். லெஃப்ட்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோமா பின்னாடி வரவன் கவனிக்கலாம்னு பக்கத்தில் நம்ம போகும்போது கவனிச்சிருக்கான். அப்போ அவன் வந்து நம்ம வண்டியில் மோதுறதை தவிர்க்கலாம். இப்போ நான் அந்த லெஃப்ட் திரும்புகிறேன், அங்கேயும் இண்டிகேட்டர் போட்டேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டுறது. அவ்வளோதான். எப்பயுமே நீங்கள் சீட் பெல்ட் போடுங்க. ஒரு நாளில் வந்து என்றைக்குமே வண்டி ஓட்ட முடியாது. ஓட்டுறதை பார்த்துட்டே இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து பழகிக்கலாம். படிப்பு அறிவோட அனுபவ அறிவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அனுபவ அறிவு தான் நமக்கு எப்பயும் கை கொடுக்கும். ஸ்டேரிங்கில் உட்காந்து ஓட்டினாலே நம்ம வந்து வண்டி ஓட்டணும் இல்லை, அவங்க ஓட்டுறதை பார்த்தாலே நம்ம பாதி கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வண்டி ஓட்டணும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஒருத்தன் வண்டி ஓட்டணும், எங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது வண்டி ஓட்டுறது வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அதை பண்ணாலே உங்களுக்கு இங்கே ஸ்டேரிங்கில் உட்காந்து ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இன்னொரு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.